சத்தமா வாசிங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க. In Psalm 107 verse 20 we read, He sent forth His word and healed them. He rescued them from the grave. சங்கீதம் 107:20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். So what do we learn about healing in the Old Testament? பழைய ஏற்பாட்டிலே சுகமளிப்பை குறித்து நாம் என்ன நினைக்கின்றோம், என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம்? Number one, we can pray for the healing of other people. ஒன்று, சுகவீனமாக இருப்பவர்களுக்கு நாம் ஜெபிக்கலாம், கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்பார். Number two, we can pray for our own healing. நாம் நமக்கு ஆண்டவரே என்னை சுகப்படுத்தும் என்று அடுத்து ஜெபிக்கலாம். Number three, there are specific psalms that we can pray for healing. சங்கீத புத்தகங்களிலே உள்ள வசனங்களை வாசித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை குணமாக்கும் என்று தைரியமாக கேட்கலாம். And number four, we can take God at His word and His word heals us. அப்புறம் வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம், அவர் வசனம் நம்மை சுஸ்தப்படுத்தும், குணமாக்கும். Now let's move to the New Testament, specifically to the life and ministry of Jesus. We're asking the question, does God heal? And we're looking at what God did in the past. நாம் தேவன் நம்மை சுகமளிக்கிறாரா என்ற அந்த கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே நடந்ததை நாம் பார்க்கின்றோம். In Matthew 4, verse 23 and following, here's what we read. Jesus went through Galilee, teaching in their synagogues, preaching the good news of the kingdom, and listen carefully, and healing every disease and every sickness among the people. News about him spread all over Syria, and people brought to him who were ill with various diseases, those suffering with severe pain, the demon-possessed, those having seizures, and the paralyzed, and he healed them. மத்தேயு 4:23-25 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளும் அடைந்திருந்த சகல பிணியானிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சுஸ்தமாக்கினார். Jesus healed every kind of disease. இயேசு கிறிஸ்து எல்லாவித வியாதிகளையும் சுகப்படுத்தினார். There was no disease beyond his power and his ability to heal. அவருக்கு மிஞ்சி ஒரு வியாதி கிடையாது. எல்லா வியாதிகளையும் அவர் சுகமளிக்கிறவராக நாம் பார்க்கின்றோம். In Matthew chapter 8 we read more about the healing. மத்தேயு 8 இன்னுமாக சுகவீனம் இயேசு கிறிஸ்து குணப்படுத்துவதை பற்றி பார்க்கின்றோம். It says, when evening came, verse 16, many who were demon-possessed were brought to him, and he drove out the spirits with a word and healed all the sick. This was to fulfill what was spoken through the prophet Isaiah. He took up our infirmities and carried our diseases. மத்தேயு 8:16 பார்க்கும் பொழுது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளுக்கு எல்லாருக்கும் சுஸ்தமாக்கினார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. In chapter 10, verse 1, Jesus then gives his authority to his disciples. We read, he called his 12 disciples to him and gave them authority to drive out evil spirits and to heal every disease and sickness. மத்தேயு 10:1 அவருடைய சீடர்களுக்கு சுகமளிக்கும் வரங்களை கொடுக்கின்றார். 10:1 மத்தேயு. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Two important thoughts from this text. இந்த பாகத்திலிருந்து ரொம்ப முக்கியமான 2 குறிப்புகள். Number one, Jesus has authority over every disease.
ஒன்று, எல்லா பிணிகள் எல்லா வியாதிகளுக்கு மேலும் கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. And number two, Jesus gives that authority to his disciples. இரண்டாவதாக தன்னுடைய சீடர்களுக்கு அந்த வல்லமையை அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். When we get to the life of the disciples in the book of Acts, we discover that they too had the authority to heal. அப்போஸ்தலர்களிடத்தில் நாம் நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்கும் அந்த வல்லமை இருந்தது என்பதை அத்தாட்சியாக நாம் பார்க்கின்றோம். In Acts chapter 3, Peter meets the beggar at the gate of the temple. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்திலே அந்த பிச்சை எடுக்கிறவனை பேதுரு அந்த ஆலயத்தின் வாசல் படியிலே பார்க்கின்றான். He could not walk. அவனால் நடக்க முடியல. And Peter says, I don't have silver or gold. அந்த சப்பானியை பார்த்து, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்ல. But in the name of Jesus, get up and walk. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்கிறார் பேதுரு. In Acts chapter 4 verse 10, we read, Then know this, you and all the people of Israel. It is by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, but whom God raised from the dead, that this man stands before you healed. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மருத்தோலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்பட கடவுது என்று சொல்கிறார். In Acts chapter 5 verse 16, it says, Crowds gathered also from the towns around Jerusalem, bringing their sick and those tormented by evil spirits, and all of them were healed. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவிகளையும் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். And then in Acts chapter 14, 14ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே in verses 8 and 9 it says, In Lystra there was a man crippled in his feet, who was lame from birth and had never walked. He listened to Paul as he was speaking. Paul looked directly at him, saw he had faith to be healed, and called out, Stand up on your feet. At that the man jumped up and began to walk. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். லிஸ்திரியா ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த நாள் முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாக உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று நோக்கி பார்த்து, ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். So we know God healed in the Old Testament. நமக்கு தெரியும், பழைய ஏற்பாட்டை நாம் பார்த்தோம், தேவன் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். We know God healed in the ministry of Jesus. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே சுகமளிக்கிறவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்தார் என்பதையும் பார்த்தோம். We know that God healed through the apostles. அப்போஸ்தலர் மூலமாகவும் சுகமளித்தார் என்று பார்க்கின்றோம். But I'm not living in the Old Testament. நான் பழைய ஏற்பாட்டில் வாழல. I'm not living in the times of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையிலே நான் இல்லை இன்னும். I'm not living in the times of the apostles. அப்போஸ்தலருடைய காலங்களிலே நாம் இல்லை இப்போ. So I want to know, what about today? இன்றைக்கு என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். And the Bible does give us the answer in the book of James chapter 5. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே இதற்கு பதில் அளிக்கப்படுகிறது. In James chapter 5 we have instructions for those who are sick. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சுகமளிப்பை குறித்து பேசப்படுகிறது. If a person is sick, they are to call for the elders of the church. யாராவது சுகமளிக்க வேண்டுமென்றால் சபையில் உள்ள மூப்பர்களை அழைக்க வேண்டும். And the elders are to anoint them with oil and pray over them. அவர்களை தலையிலே எண்ணெய் போட்டு அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். And the text says in verses 15 and 16, And the prayer offered in faith will make the sick person well. The Lord will raise him up. If he has sinned, he will be forgiven.
Therefore confess your sins to each other and pray for each other so that you may be healed. The prayer of a righteous man is powerful and effective. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே பார்க்கின்றோம். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்திருந்தானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். So the instruction is that today, if you are sick, call for the elders to pray over you and anoint you with oil. இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே இந்த காலத்திலே தேவன் நமக்கு வேத ரீதியாக நமக்கு கொடுக்கின்ற கட்டளை என்னவென்றால், நீ சுகவீனமாக இருந்தால் நீ மூப்பர்களை, சபையின் மூப்பர்களை அழைத்து அவர்கள் எண்ணெய் பூசி உனக்காக ஜெபிக்க வேண்டும். God still heals today. இன்றைக்கும் தேவன் சுகமளிக்கிறவராக இருக்கிறார். So let's summarize what we have learned about healing in the Bible. வேதத்திலே குணமாக்குதல், சுகமளிப்பதை குறித்து நாம் என்ன பார்க்கின்றோம் என்பதை நாம் பார்த்த காரியங்களை திரும்பி பார்க்க போறோம். There are a number of principles that lead to healing. பல குறிப்புகள் உண்டு எப்படி நாம் சுகமளிப்பு வாங்கிக் கொள்ளலாம், பெற்றுக் கொள்ளலாம் என்பதற்கு. Number 1, personal prayer. முதலிலே தனிப்பட்ட ஜெபம். Hezekiah prayed and God extended his life and healed him. எசேக்கியா ஜெபித்த பொழுது, அழுது ஜெபித்த பொழுது தேவன் அவனுக்கு சுகமளித்து அவனை 15 ஆண்டுகள் அவனுக்கு வாழ்வு கொடுத்தார். Number 2, intercessory prayer or praying for others. இரண்டாவதாக பரிந்து பேசுதல், பிறருக்காக பரிந்து பேசி ஜெபித்தல், பிறருக்காக ஜெபித்தல். Abimelech did not pray for himself. அபிமெலேக்கு தனக்காக ஜெபித்துக் கொள்ளவில்லை. Miriam did not pray for herself. மரியம் தனக்காக ஜெபித்துக் கொள்ளவில்லை. Abraham prayed for Abimelech. ஆபிரகாம் அபிமெலேக்கு ஜெபித்தான். Moses prayed for Miriam. மோசே மரியத்திற்காக ஜெபித்தான். There is great power in praying for others. பிறருக்காக ஜெபிப்பதிலே அதிகமான வல்லமை இருக்கின்றது. In fact, sometimes when you're really sick, you hardly have enough strength to pray yourself. உண்மையாகவே மிகவும் சுகவீனமாக இருக்கும் பொழுது உனக்கு ஜெபிக்க கூட முடியாத நிலையில் இருக்கிற, நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய். And the encouraging thought is that God heals through the prayers of others. நம்மை உற்சாகமூட்டுகிற காரியம் என்னவென்றால், நம்மால ஜெபிக்க முடியவில்லை, ஆனா பிறர் ஜெபத்தை நமக்காக செய்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறவராக இருக்கிறார். In addition, the word of God heals. கூட சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நம்மை சுத்தப்படுத்துகிறது. We have looked at all sorts of texts in this session. இந்த நாம் பார்த்ததுபடி பல வசனங்களை நாம் பார்த்தோம் இன்றைக்கு. Why have we looked at all of these texts? ஏன் இந்த வசனங்களை எல்லாம் நாம் பார்த்தோம்? Because there is power in the word of God. ஏனென்றால் தேவ வசனத்துல வல்லமை உண்டு. It's a living book. இது உயிருள்ள புத்தகம். And as we read about what God did for others, we can be encouraged that he's the same God today as he was then. இந்த ஜீவனை கொடுக்கிற ஜீவன் உள்ள புத்தகத்தை நாம் படித்து இதிலே பிறருக்கு என்ன கர்த்தர் செய்தார் என்று பார்க்கும் பொழுது நமக்கும் அதை செய்வார் என்ற ஒரு உற்சாகம் வருகிறது. அது உண்மை விளங்குகிறது. What's the basis for healing? குணமாக்குதல் அடித்தளம் என்ன? The power of God, தேவனுடைய வல்லமை, and the authority of Jesus, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம், and the inner working of the Holy Spirit, நமக்குள் இருந்து கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவர், and the word of God. தேவனுடைய வசனம். So keep focused on God. தேவனுடைய வசனத்திலே நீங்கள் முக்கியமாக முன்குறிப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். On what he did, அவர் என்ன செய்திருக்கிறார் வேதத்திலே, on what he is doing, அவர் என்ன செய்கின்றார் இப்பொழுது, on what he promised he will do. வருங்காலத்தில் என்ன செய்ய போகிறார். When you keep your focus on God, தேவனை நோக்கி உன்னுடைய நோக்கம் இருக்கும் பொழுது you're focusing on the one who can heal every sickness and every disease. எல்லா நோய்களையும், எல்லா வியாதிகளையும், எல்லா பிரச்சனைகளையும் நீக்குகிறவராகிய அவர் மீது உன் நோக்கம் இருக்கிறது. Now in the next session we're going to deal with the question, does God want everybody healed every time? அடுத்த பார்க்க போகிறது என்னவென்றால், கர்த்தர் எல்லாரையும் எல்லா நேரத்திலையும் சுகமளிக்க விரும்புகிறாரா என்பதை குறித்து பார்க்கிறோம்.